அல்குரான் திருவசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். சபிக்கப்பட்டு விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். ஈசாவை நிராகரித்த அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள். எனினும் அல்லாஹ் அவரை காப்பாற்றி தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்து விடும்படி அல்லாஹ் அவர்களுக்கு சதி செய்து விட்டான். அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக மேலான சதி செய்பவன். ஈசாவை நோக்கி அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக. ஈசாவே, நிச்சயமாக நான் உமது ஆயுளை முழுமைப்படுத்துவேன். உம்மை நம்மளவில் உயர்த்திக் கொள்வேன். நிராகரிப்பவர்களின் அவதூறுகளிலிருந்து உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பேன். உங்களை பின்பற்றவர்களை நிராகரிப்பவர்கள் மீது இறுதி நாள் வரை மேலாக்கியும் வைப்பேன் என்று கூறி, ஈசாவே, அந்நிராகரிப்பவர்களை நோக்கி நான் கூறியதாக நீர் கூறுவீராக. அல்லாஹ்வாகிய என்னிடமே நீங்கள் மீண்டும் வருவீர்கள். நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பவற்றை பற்றி அந்நேரத்தில் நான் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பேன் என்றும் கூறினான். ஆகவே அவர்களில் எவர்கள் உம்மை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிப்பதில்லை. நபியே, நாம் உம்மீது ஓதிய இவை இறைவனுடைய வசனங்களாகும், ஞானம் நிறைந்த உபதேசங்களாகவும் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றதே. அவன் அவரை மண்ணால் உற்பத்தி செய்து மனிதனாக ஆகுக என்று கூறினான். உடனே அப்படி ஆகிவிட்டது. நபியே, ஈசாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து கிடைத்த இவ்விஷயங்கள் தான் உண்மையானவை. ஆகவே இதை பற்றி சந்தேகப்படுபவர்களில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். நபியை, இதை பற்றி உமக்கு உண்மையான விவரம் கிடைத்த பின்னரும் உம்மிடம் எவரும் தர்க்கித்தால் அவர்களுக்கு கூறுவீராக, வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்து ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் நாம் கூறுவதுதான் உண்மை என சத்தியம் செய்து இதற்கு மாறாக கூறும் பொய்யர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என பிரார்த்திப்போம் என்று கூறும்படி கட்டளையிட்டான். இவ்வாறு நபியவர்கள் அழைத்த சமயத்தில் ஒருவருமே இப்படி சத்தியம் செய்ய முன் வரவில்லை. நிச்சயமாக இதுதான் உண்மையான வரலாறு. வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. நிச்சயமாக அல்லாஹுதான் அனைவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவன். நபியே, இதற்கு பின்னரும் உம்மை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த விசமிகளை நன்கறிவான். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக. அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம். நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம். நம்மில் ஒருவரும் அல்லாஹுவை தவிர எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள், அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். வேதத்தையுடையவர்களே, இப்ராஹிமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள்? யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவருடைய வேதமாகிய இஞ்சியிலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டன. இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்க்கிக்க முன்வந்து விட்டீர்கள்? அல்லாஹுதான் இவை அனைத்தையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லீமாகவே இருந்தார். மேலும் அவர் இணை வைத்து வணங்குவராகவும் இருக்கவில்லை. நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும் தான். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான். வேதத்தையுடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்துவிட விரும்புகிறார்கள்.
அவர்கள் தங்களை தவிர உங்களை வழிகெடுத்துவிட முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. வேதத்தை உடையவர்களே, நீங்கள் பல அத்தாட்சிகளை கண்டதன் பின்னரும் அல்லாஹுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? சதக்கல்லாஹுல் அலீம்.